ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நாமெல்லாம் ஒரு வசனத்தை அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம், இல்லை நாமளே கூட சொல்லியிருப்போம். அது என்னென்னா, தண்டனைகள் கடுமையானால்தான் தப்புகள் குறையும் அப்படிங்கிற ஒரு வசனம் அடிக்கடி சினிமா படங்களில் நம்ம கேட்டிருக்கலாம். நம்மளே ஒரு கொடூரமான ஒரு குற்றத்தை பார்க்கும்போதோ, இல்லை ஒரு அரசியல்வாதி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு எந்த இது இல்லாமல் சீக்கிரமாக வெளியில் வரும்போதோ, இந்த மாதிரியான டைலாக்கை நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதே மாதிரியான அந்த மாதிரியான கொடூரமான குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்கக்கூடிய ஒரு சட்டம் வந்துச்சுன்னா, அந்த சட்டத்தை அந்த குற்றங்களில் ஈடுபட்ட அரசியல் கட்சிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ எதிர்க்கிறாங்க. அதை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்கிறாங்க, நம்மை நம்ப வைக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தான் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. என்ன சட்டம்? ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர் இல்லை ஒரு அமைச்சர் தன்னுடைய பதவி காலத்தில் தவறு செஞ்சு சிறையில் இருக்கார், அந்த குற்றத்தை செஞ்சதுனால அவருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் 30 நாட்கள் சிறையில் இருந்தார் அப்படின்னா 31வது நாள் வரைக்கும் பொறுமையாக அரசியலமைப்பு சட்டம் அவரை கண்காணிக்கும். அதற்குள் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றால் அவருடைய பதவி பறிக்கப்படும். அப்படிங்கிறது அந்த சட்டம். இந்த சட்டத்தை கொண்டு வந்த உடனே முதலாக எதிர்ப்பு தெரிவித்த கட்சி திரிணாமுல் காங்கிரஸ். ஏன் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி சாரதா நிதி ஊழல் வழக்கை எதிர்கொண்டிருக்காங்க. நேற்று முந்தைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம், அந்த ஸ்கேமில் இருக்கிற 25,000 டீச்சர்ஸ் பணி நீக்கம் செஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை, ஒரு தீர்ப்பை உறுதியாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சட்டத்தை மக்களவையில் முதல்ல எதிர்த்தது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் எதிர்த்தாங்க. கல்யாண் பானர்ஜி அவங்கெல்லாம் அமித்ஷாவை நோக்கி ஓடி வந்ததையும் அந்த பேப்பரை கிழித்தெறிந்த காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. கிரண் ரிஜிஜு எம்பிகள்லாம் அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க, அந்த காட்சியிலையும் பார்க்க முடிஞ்சது. கேசி வேணுகோபால், மனிஷ் திவாரி, அசாதுதீன் ஓவைசி இப்படி எல்லாருமே எதிர்ப்பு குரல் தெரிவித்தாங்க. கேசி வேணுகோபால் ஒரு விஷயத்தை சொன்னார், நீங்கள் உள்துறை அமைச்சராக இருக்கப்போ நீங்களும் கைது செய்யப்பட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். அமித்ஷா அதற்கு கடுமையான சரியான பதிலடி கொடுத்தாரு. நான் என்னைக்கு கைது செய்யப்பட்டேனோ அன்றைய தினம் என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செஞ்சேன். சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு தான் மீண்டும் குஜராத்துடைய உள்துறை அமைச்சராக பதவியேற்றேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். அத்வானியை பற்றியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். 1996 ஹவாலா வழக்கில் அத்வானியுடைய பெயரும் இடம்பெற்றிருக்குங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது. உடனடியாக அத்வானி தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சார். தான் வகித்த எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சார். 2 வருஷம் வழக்கை எதிர்கொண்டார். தான் குற்றமற்றவன் அப்படி நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் 1998ஆம் ஆண்டு மீண்டும் எம்பி ஆனார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டில் நேற்று மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்தார், இது ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். முதல்ல இந்த சட்டம் ஏன் தேவை? தமிழ்நாட்டிலே ஒரு உதாரணம் இருக்குது. செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 471 நாட்கள் சிறையில் இருந்தார். என்ன குற்றம் செஞ்சிருந்தார்? போக்குவரத்து துறையில் நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட காசு வாங்கினார். அதுக்காக தன்னுடைய அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்தினாருங்கிறது தான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு நீதிமன்றத்துக்கு போனோடனையும் இல்லை அமலாக்கத்துறை அவரை கைது செஞ்ச உடனே ஸ்டாலின் ரொம்ப வேகமாக சொன்னார், இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், 471 நாட்கள் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படவே இல்லை, நீதிமன்றம் கொடுக்கலை. 1 வருஷம் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தார். அதாவது அமித்ஷா சொன்ன மாதிரி சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்து இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது. கரெக்டாக 1 வருடம் கழித்து அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார். ஏன் செஞ்சார் அப்படின்னா, நீதிமன்றம் அவர்கிட்ட பல நிபந்தனைகள் விதிச்சிருந்துச்சு. அதில் ஒரு நிபந்தனை, நீங்கள் இப்போயும் அமைச்சராக இருக்கீங்களே, நீங்கள் வெளியில் போனால் சாட்சியில் கலைச்சிட மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சார். ஜாமீன் கொடுத்தாங்க. ஜாமீன் கொடுத்து வெளியில் வந்தவர் மறுபடியும் அமைச்சராக பொறுப்பேற்றார். நீதிமன்றம் கடுமையான மறுபடியும் எச்சரிக்கை விடுத்துச்சு, நாங்கள் உங்களுடைய ஜாமீனை ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லிச்சு. மறுபடியும் அமைச்சரிலிருந்து விலகியிருக்காரு. அந்த வழக்கில் நீதிமன்றம் இன்னும் கடுமையான விஷயம்லாம் செந்தில் பாலாஜி மேலே சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய குற்றத்தை விசாரிக்க ஒரு ஸ்டேடியமே வேணும், நீங்கள் நீதித்துறையை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. செந்தில் பாலாஜி ஒரு உதாரணம் தான். இன்னும் நிறைய அமைச்சர்கள் அமலாக்கத்துறையினுடைய இந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு அமலாக்கத்துறையினர் விசாரணை வளையத்தில் இருக்காங்க. அவர்களும் இதே மாதிரி கைது செய்யப்பட்டால் திமுக அமைச்சரவையில் நிறைய பேருடைய பதவி பறிபோகும். அதனால தான் ஸ்டாலின் இதை கருப்பு தினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இதுக்கு அடுத்ததாக டெல்லி, கடந்த வருடம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் டெல்லியில் சுதந்திர தினத்தன்னைக்கு யார் கொடியேற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மர்மமாகவே இருந்துச்சு. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் வழக்கில் 1 வருஷமாக சிறையில் இருந்தார், முதலமைச்சராகவே இருந்தார். தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணல, சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்து அந்த மாநிலத்தை ரூல் பண்ணார். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட இந்த மதுபான ஊழல் வழக்கில் கைதான சத்யேந்திர ஜெயின் உட்பட எந்த ஒரு அமைச்சரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யலை.
ஆகஸ்ட் 7 சிறைக்குள்ளேருந்து ஒரு கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. எனக்கு பதிலாக அத்தீசி அவங்க வந்து கொடியேற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடிதத்தை எழுதுகிறாரு. இது சர்ச்சைக்குள்ளாச்சு. உச்சநீதிமன்றமே மத்திய அரசுகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான சிறைகள் விசாரணை கைதிகள் வந்து சிறையில் இருக்கும்போது அவருடைய பதவியை இழப்பதற்கான இல்லை அவருடைய பதவியை வந்து பறிப்பதற்கான எந்த சட்டம் இதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதன் பின்னணியில் தான் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு. அமித்ஷா மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, இது வந்து அரசியல் அல்ல, அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு. நேற்றைய தினம் இந்த சட்டம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. பல கட்சிகளின் எம்பிக்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த சட்டம் திருத்தப்படலாம். திருத்தப்பட்டு நவம்பர் மாதம் மீண்டும் கூடக்கூடிய நாடாளுமன்றத்திலேயே இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. சிறையில் இருந்து கொண்டே நாட்டை ஆளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய, இல்லை அமைச்சர் பதவியை முதலமைச்சர் பதவியை ஒரு கேடயமாக பயன்படுத்தி ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த சட்டம் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை வைக்கப் போகிறது என்பதில் நிச்சயமாக சந்தேகம் கிடையாது.